நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா, முதல் மணி நேரத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கும்படி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, இன்று நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார் என்று ஆண்டவரே அந்த வார்த்தையை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு எந்த பிள்ளைகள் எல்லாம் கண்ணீரோடு கூட அழுது கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, என்னென்ன பாரத்தை சுமந்து கொண்டு ஆண்டவரே வேதனையோடு கூட இருக்கிறார்களோ ஆண்டவரே, இன்றைக்கு என்னென்ன வழிகள் இந்த பிள்ளைகளுக்கு அடைக்கப்பட்டு இருக்கிறதோ ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவர் அவர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் இருப்பதினால் சோர்ந்து போய் வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட இருக்கிறார்களோ ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் அந்த பிள்ளைகளை நீர் சந்திக்கும்படியாக ஆண்டவரே, இவர்களுடைய இருதயத்தை நீர் சிறைப்படுத்தும்படியாக ஆண்டவரே அப்பா, இவருடைய இருதயத்தை சீர்படுத்தும்படியாக ஆண்டவரே, இவருடைய நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவரே நீர் கட்டும்படியாக ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுதே ஆண்டவரே, இருளடைந்திருக்கிற இந்த இருதயங்களை வழிகளை ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருளையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் வெளிச்சமாய் மாற்றும்படியாக ஆண்டவரே, இவர்களுடைய துக்கம் நிறைந்திருக்கிற இந்த இருதயத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியாக இன்றைக்கு இவர்களுடைய கண்களிலே சுமந்து கொண்டிருக்கிற இந்த கண்ணீரை துடைக்கும்படியாக வழியில்லாமல் நிற்கிற தன் தேவைகளை ஆண்டவரை சந்திக்க முடியாமல் தன் குடும்பத்தை நடத்த முடியாமல் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எனக்கு இந்த பலவீனங்கள் இருக்கிறது, நான் வாழ்வதை விட நான் சாவதே நல்லது என்று நினைத்து கொண்டு வாழ்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய கரம் இவர்கள் மேல இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரம் இவர்கள் மேல இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய வெளிச்சம் இவர்கள் மேல இறங்கி வரட்டும் ஆண்டவரே. தகப்பன், இவர்களை ஒவ்வொருவரும் இந்த இருளுக்குள்ளிருந்து மீட்டெடுக்கும்படியாக உம்முடைய கரத்தில நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. மகா பரிசுத்த மாணவரே ஆண்டவரே, உம்முடைய வழி ஆண்டவரே அப்பா, அது சத்தியமும் ஆண்டவரே ஜீவனமா இருக்கிறபடியினால் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இன்றைக்கு நீ கொடுத்த ஆண்டவரே, கர்த்தர் உன் இருளை வெளிச்சமாய் ஆக்குவார் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி என் மகனே, என் மகளே, நீ என்ன காரியத்திற்காக நீ கலங்கி கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறாயோ ஆண்டவர் உன் கண்ணீர் யாவையும் துடைத்து உனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையில நீ பிரவேசிக்கும்படியாக, அந்த வழியில நீ பிரவேசிக்கும்படியாக, அந்த ஆண்டவருடைய சமூகத்திலே நீ சேரும்படியாக, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி தூரத்தில் நிற்கிற உன்னை ஆண்டவர் திரும்ப அவருடைய சமூகத்திற்கு உன்னை அழைத்து கொண்டு வந்து கர்த்தர் உன் விளக்கை ஏற்றி உன்னை ஆசீர்வதிப்பார். நீ விளக்கு தண்டிலே இருக்கும்படி கர்த்தர் உன்னை வைப்பார். கர்த்தர் ஒரு நாளும் உன்னை விட்டு அவர் விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அவருடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.